அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் நமக்கெல்லாம் படிப்பினையாக ஏராளமான அறிவுரைகளை சொல்லி காண்பித்து, அந்த ஏராளமான அறிவுரைகளில் ஒன்றாக பொய் சொல்லுவதை பற்றி, பொய்யர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொய் எது என்று கேட்டால், எது உண்மைக்கு முரணாக இருக்கிறதோ அது அனைத்துமே பொய்யாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய மார்க்கத்தையும் பற்றி சொல்லும் பொழுது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல் பாத்தில காண சருகா, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் என்பது நிச்சயமாக ஒரு நாள் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் சொல்றான், பொய்யனாக எவன் இருக்கிறானோ, பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், பொய்யர்கள் அழிந்தே தீர்வார்கள், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், பொய்யர்கள் அழிந்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அந்த பொய்யர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அவர்கள் அழிந்தே போவார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு பல பொய், அதாவது அநியாயமாக சுமத்தப்பட்ட அந்த பொய்யெல்லாம் இன்னைக்கு உண்மை பல வருடங்கள் கழித்து அந்த உண்மை வெளிப்படுவதையும் இன்றைக்கு நாம கண்கூடாக பார்க்கிறோம். கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே ஒரு அப்பாவின் மீது பழி சுமத்தப்படுது. இந்த தாக்குதலை நடத்தியவர் உசாமா பின் லேடன் என்ற ஒரு மனிதரின் மீது பழி சுமத்தப்பட்டு, அதனுடைய நோக்கம் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி, தாலிபான்களுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், அவரை கைது செஞ்சு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், முல்லா உமரை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் தாலிபான்கள் ஆட்சியின் மீது உள்ள காழ்ப்புணர்வின் காரணமாக தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை செஞ்சது யாருன்னு சொல்லி அன்னைக்கே பரபரப்பாக புலனாய்வு செய்திகள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டது. அதாவது இதை செஞ்சது யாருன்னு கேட்டா யூதர்கள் தான். அன்னைக்கு அந்த இரட்டை கோபுரம், நியூயார்க்ல இருக்கக்கூடிய இரட்டை கோபுரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய பென்டகன் அந்த ராணுவ தளவாடத்திலே, ராணுவ இடத்திலே தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய WTC என்று சொல்லப்படுகிற இரட்டை கோபுரத்துல பணி செய்த 4000 யூதர்கள் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் லீவு போட்டிருக்காங்க. இதை செஞ்சது முழுக்க முழுக்க யூதர்கள் தான், இதுக்கும் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு செய்திகள் புலனாய்வாக சொல்லுது. அந்த 2001ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க பயான்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனையோ பயான்ல இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, மறந்திருக்க முடியாது. இதை யூதர்கள் தான் செய்தார்கள். இந்த தாக்குதலுக்கும் உசாமா பின் லேடன் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எத்தனை வாட்டி நாம பயான்ல சொல்லியிருக்கோம். அப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். உசாமா பின் லேடன் அவர் யாருங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். அவரை அமெரிக்காவுடைய கைக்கூலி, அமெரிக்கா தான் அவரை ஆப்கானுக்கு அனுப்பிச்சுலாம் சில பேர் சொல்லுவாங்க, முஸ்லிம்களே சொல்லுவாங்க. அது ஒரு பொய். அவர் அமெரிக்கா கைக்கூலி எல்லாம் கிடையாது. அவர் சவுதி அரேபியாவில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், ஒரு இன்ஜினியர், கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரி பண்ணியிருக்காரு. அவர் திருமணம் முடிச்ச 4 மனைவிமார்களுமே யாருன்னு கேட்டா ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்கள். அப்ப பேராசிரியராக இருக்கக்கூடிய பெண்களை தான் திருமணம் முடிச்சிருக்காரு. 4-5 டிகிரி பண்ணவர். அந்த பின் லேடனுடைய குடும்பம் தான் சவுதி நாட்டையே வளமாக்குனாங்க. சவுதியில ரோடு போட்டது, பாலம் கட்டினது, பல விஷயங்களை, அதாவது சவுதி நாட்டை ஒரு நவீனத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா அந்த பின் லேடனுடைய குடும்பம். ரஷ்யாவை ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த உசாமா பின் லேடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, ஆப்கான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போல. அந்த நேரத்தில் அமெரிக்காவும் ஆப்கான்ல போராடி கொண்டிருந்த முஸ்லிம் போராளிகளுக்கு அமெரிக்காவும் உதவி செஞ்சுச்சு. இவர் போய் உதவி செஞ்சு ரஷ்ய படைகள் வெளியேற்றப்படுவதற்கு, தோத்து ஓடுறதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தார். அடுத்து போர் முடிஞ்ச ரஷ்ய படைகள் வெளியேறிய பிறகு தாலிபான்கள் ஆட்சி அமைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஒரு முழுமையான இஸ்லாமிய ஆட்சி தாலிபான்கள் நடத்தினார்கள், ஒரு கண்ணியமான ஆட்சி. அந்த கண்ணியமான ஆட்சி அமைகிறதுக்கு இவர் ஒரு மூல காரணமாகவும் இருந்தார். இவரை ஒரு குற்றவாளியாக, இவர் எந்த ஒரு அப்பாவியையும் கொண்டாரு சொல்லி எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப எந்த அப்பாவியையும் கொலை செய்யாத ஒரு மனிதர், மிகச்சிறந்த மனிதர், தக்குவாதாரி, அவர் மீது பொய் சொல்லி அவதூறு சொல்லி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்து அநியாயமாக பழிதெடுத்திருக்கிறார்கள். அவர் சிந்திய ரத்தமும் அவர் ஷஹீதாக்கப்பட்டதும் வீண் போகாது. அதற்கும் அல்லாஹ் ஒரு முடிவை கண்டிப்பாக தருவான். இந்த துனியாவிலே நாம் பார்க்கலாம். அப்படி சூழ்ச்சி செய்து கொண்ட அந்த அமெரிக்காவினுடைய CIA என்று சொல்லப்படுகிற அந்த உளவு நிறுவனம்
இன்றைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது. அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா நியூயார்க்லையும் வாஷிங்டன் பென்டகன்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதலுக்கும் உசாமா பின் லேடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த உசாமா பின் லேடனுடைய குடும்பத்துல நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறோம், அவர் இந்த சம்பவத்தை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய CIA என்ற அந்த உளவு நிறுவனம் பகிரங்கமா சொல்லி அது பல நியூஸ்ல கசிந்திருக்கிறது. முக்கியமா சமூக வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மீடியாக்கள் இந்த செய்தியை வாசிக்கவில்லை. அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு பொய் அவர் மீது சுமத்தி அவரை அந்த அநியாயமான அந்த தக்குவாதாரியை கொலை செய்தார்கள். அவர் சகிதாக்கப்பட்டார். அவர் முஸ்லிம் உம்மத்துக்கு உதவி செய்வதற்காக அமெரிக்கா வந்து இஸ்லாமிய நாடுகளில் தலையிடக்கூடாது, இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், அமெரிக்கர்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை எதிர்த்த ஒரே காரணத்துக்காகத்தான் அவரை எதிரியாக அறிவித்து அவரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்தார்கள். அவர் எந்த பயங்கரவாத செயலையும் செய்யவில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த தக்குவாதாரி என்பதையும் அந்த தாக்குதல் அவர் நடத்தினதாக பல தாக்குதல்கள் சொல்லப்படுது. அது எதுவுமே அவர் செய்யலங்கிறதுக்கு அமெரிக்காவுடைய CIA உடைய அறிக்கை இன்றைக்கு ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்ப இதை ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாங்க? இது அப்பவே சொல்ல வேண்டியதான. இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள எதிரிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது எதிரிகள் உண்மையை போட்டு உடைத்து விடுவார்கள். அந்த அடிப்படையில ட்ரம்புக்கும் அமெரிக்க அதிபருக்கும் CIAக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதனால கூட இந்த உண்மை வெளியே வந்திருக்கலாம். இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது என்னென்ன அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் இருந்ததோ அதையெல்லாம் அல்லாஹ் ஒரு நாளைக்கு இவர்கள் செய்யவில்லை என்பதை உண்மைப்படுத்துவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட உண்மையைத்தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உண்மையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் உண்மையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த செய்தியை பெரிய அளவிலே நாம் பரப்ப வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.